சீக்கிரம் டிக் வெல்டிங் ரெடி பண்ண. இதோ ரெடி பண்றதுதான். ஏய் நிறுத்துறா டேய். என்னடா பண்ற? காத்து வருதுண்ணே. இந்த மாதிரி கேஸ் வந்து வெளில வருது தெரியுமா? இப்போ வந்து நீ மெயினா வந்து ரெகுலேட்டரை வந்து செக் பண்ணணும். ரெகுலேட்டரை செக் பண்ணாமலே நீ பாட்டி இதை லூஸ் பண்ணினா என்ன ஆகும்னா இது வந்து ஓவர்ஃபுல். அதாவது கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓவர்லோட் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா ப்ரெஷர் தாங்காம இந்த பக்கம் வந்து ஒரு வால்வு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த வால்வு வழியா வெளில வந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்டே நம்ம ஆர்கான் கேஸ் ரெகுலேட்டரை மாற்றுறதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் தெரியுதா, இதை வந்து ஃபுல்லா லூஸ் பண்ணணும். ஓகேவா? இதை வந்து ஃபுல்லா லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இதை ஓப்பனே பண்ணணும். ஓகேவா? இது தெரியாம நீ பாட்டு ஓப்பன் பண்ணி விடுற. இதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? இப்போ பார்க்குற இந்த வெல்டிங் பேர் தான் டிக் வெல்டிங். சரிங்களா? இந்த மாதிரி வெல்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் டிக்குன்னு சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ்